ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஆகா கல்யாணம் அடுத்து வர எபிசோடில் என்ன நடக்கலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். ஸ்டோரியை அதிரடியாக எமோஷனலாக கொண்டு போய்கிட்டு இருக்காங்க. சூர்யாவோட ஃபேமிலியில் இருக்கவங்களாம் மகாவோட வீட்டுக்கு வந்திருக்காங்க. மகாவோட வீட்டில் இருக்கவங்க சூர்யாவோட ஃபேமிலியில் இருக்கவங்கள எல்லாத்தையும் ரொம்ப பாசமாகவும் மரியாதையாகவும் பார்த்துக்கிறாங்க. இதே நேரத்தில் இந்த பக்கத்து சித்ரா கௌதம் செஞ்ச சதி வேலையால் தான் சூர்யாவோட ஃபேமிலிக்கு இப்படி ஒரு நிலைமை ஏற்பட்டிருக்குன்னு சொல்லி ஒரு பக்கத்து வருத்தத்துலேயும் சூர்யாவோட ஃபேமிலியில் இருக்கவங்க இருக்காங்க. அதனால தான் பார்த்தோம்னா லாஸ்ட் எபிசோடில் மகாவோட மடியில் சூர்யா படுத்திருக்காரு. ஆனால் மகா வந்து எவ்வளோ ஒரு ராஜபோகமான வாழ்க்கை வாழ்ந்தவங்க இப்படி படுத்திருக்காங்களே தரையில் அப்படிங்கிற மாதிரி ஃபீல் பண்ணிட்டு இருந்தாங்க. இருந்தாலும் சூர்யா வந்து அதை என்ஜாய் பண்ணிக்கிட்டு ரொமான்ஸ் பண்ணிக்கிட்டு தான் இருந்தார். இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ப்ரோமோவாக இருந்துச்சு லாஸ்ட் எபிசோடில் காட்டினது. இப்போ அடுத்த கட்டமாக பார்த்தோம் அப்படின்னா சூர்யாவோட ஃபேமிலியில் ரன் பண்ணணும்ல, அவங்களுக்கு பணம் வேணும், அவங்களோட அன்றாட தேவைக்கெல்லாம் பணம் வேணுங்கிற நிலமையில தானே இருக்காங்க. போட்ட ட்ரெஸ்ஸு கிட்ஸு நகை பவுன் எல்லாத்தையும் கழட்டி வச்சுட்டு தானே வந்தாங்க. அதனால தான் இன்றைக்கான ப்ரோமோவில் பார்த்தோம் அப்படின்னா சூர்யா இப்போ வேலை தேடி போகிறாரு. அவங்க ஃப்ரெண்டுக்கிட்ட வழக்கம் போல் வேலை கிடைக்கலனாலும் இப்போ அவரை அவமானப்படுத்தக்கூடாதுன்னு சொல்லிட்டு மகா அவரோட தன்மானத்துக்காக பேசி வீட்டுக்கு கூப்பிட்டு வராங்க. ஆனால் சூர்யா கொஞ்சம் கூட ஈகோ பார்க்காம அவங்க மாமா வந்து அந்த சேர்லாம் மிதிச்சிக்கிட்டு இருக்காரு. உடனே பேண்ட்டை தூக்கி விட்டுட்டு மண்ணு மிதிக்க ஆரம்பிச்சிட்டாரு. நானும் இந்த பிஸ்னஸ் பண்ண போகிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாரு. அடுத்த ஸ்டோரியில் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கான மூமெண்ட்லாம் வந்தாலும் நம்ம என்ன யோசிக்கிறோன்னா, ஆகா கல்யாணத்தை பொறுத்த வரைக்கும் செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக பரபரப்பாக கொண்டு போன ஒரு ஸ்டோரியில் இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அந்த ஸ்டோரி இந்த ஸ்டோரின்னு பல ஸ்டோரிகளை இழுத்து போட்டு கொஞ்சம் கொண்டு போகிற மாதிரி தான் இருக்குது. நமக்கு அடுத்து இருக்க முக்கியமான கதையே என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, விஜய், பிரபா, அனாமிகா இவங்களோட கதை என்ன நடக்க போகுது, என்ன இப்போ விஜய் முடிவெடுக்க போகிறார். ஏன்னா நம்ம விஜய் வந்து பெரிய குழப்பவாதி, ரொம்ப நல்லவர் தான், ஆனால் பெரிய குழப்பவாதி என்ன முடிவெடுக்க போகிறான்னு தெரியல. அனாமிகாவை பற்றி சொல்லவே தேவையில்லை. அந்த அளவுக்கு பெரிய ஒரு விஷபாட்டிலே அவங்க தான். அவங்க பண்ணுற நிறைய பிளான் இருக்குது. சித்ரா கூட ஒரு பக்கத்து அவங்க ஒரு வேறு மாதிரி ஒரு வில்லத்தனம்னா, அனாமிகாவோட வில்லத்தனம் ரொம்ப சைலண்ட் பாய்சன் மாதிரி தான். இப்போ இதுக்கிடையில் பார்த்தோம் அப்படின்னா புது பணக்காரங்களாம் அந்த மாதிரி என்னென்னமோலாம் பண்ணுவாங்கலாம் சொல்லுவாங்கள்ல பழமொழி, அந்த மாதிரி ஒரு கதையாக இப்போ சித்ராவும் கௌதமும் ஆடாத ஆட்டம் ஆடிக்கிட்டு உட்காந்துருக்காங்க. அதான் லாஸ்ட் எபிசோடில் காட்டினாங்க. வசமாக எல்லாத்துலேயும் மாட்டி நடுத்தருவுக்கு வர போகிறாங்க. எப்படி பார்த்தாலும் செம்ம எமோஷனலான ஒரு மூமெண்ட்டோட தான் ஸ்டோரியை முடிப்பாங்க. அந்த ஃபைனல் டச் என்னவாக இருக்கும்னா கண்டிப்பாக ஐஸ்வர்யாவுக்கு குழந்தை பிறக்கிறது அந்த மாதிரி ஒரு மூமெண்ட்டாக இருக்குங்கிற மாதிரி தான் யோசிக்க தோணுது. ஆக மொத்தத்தில் இது எல்லாத்தையும் வச்சு பார்க்கும்போது ஏற்கனவே நிறைய பேர் சொன்ன மாதிரி ஆகா கல்யாணத்தோட ஸ்டோரியை ஒரு வேளை முடிச்சிருவாங்களோ அப்படிங்கிற மாதிரியும் யோசிக்க தோணுது. ஆனால் நம்மளை யோசிக்கிறத வச்சு பார்க்கும்போது இந்த கதையெல்லாம் முடிக்கிறதுக்கு இவங்களுக்கு இன்னும் கொஞ்சம் பல காலங்கள் தேவைப்படும். இவங்க எப்படி நினச்சாலும் ஸ்டோரி இன்னும் கொஞ்சம் லென்த்தாகவும் கொண்டு போகலாம். அல்லது வந்து டிஆர்பி குறைஞ்சி போச்சுன்னா டக்குன்னு ஸ்டோரியும் முடிக்கலாம். இந்த மாதிரி பல நல்ல சீரியலாக முடிச்சிருக்காங்க. அதுக்கு நிறைய உதாரணங்கள் நீங்களும் பார்த்துருக்கேன். அதனால் பார்க்கலாம் தொடர்ந்து எப்படி ஸ்டோரி இன்ட்ரெஸ்டிங்காக கொண்டு போகிறாங்களா இல்லை வேறு என்ன பண்ணுறாங்கிறத நம்ம பேசலாம். இதை பற்றின உங்களோட கருத்து கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க. தொடர்ந்து ஆதரவு கொடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.